இப்படி விசில் அடித்தா ஒன்று நம்மள ரோட் சைடு ரோமியோன்பாங்க, இல்லை மிஸ்பிஹேவியர்னு. ஆனால் விசில் அடித்தா உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இது எல்லாத்தையும் விட விசில் இஸ் ஆல்சோ மியூசிக். இப்படின்னு நான் சொல்லலை, சில பேர் சொல்கிறாங்க. அந்த சில பேர் யாருன்னு I am Jagat Tarkas. I am basically a businessman in the category of the sports goods as well as trophies, and my specialization is making trophies. So being in this business, something which is very closer to my heart is whistling. And so I started searching in the net. I found one website called Indian Whistlers Association. I called up the person who started this website, Rigved Deshpande, who was 18 at that time, and I contacted him. I went to Pune, I talked to him, and I came to know that they were just having chit-chats on net, that's all, and the association was otherwise not doing anything. So after a couple of meetings, I suggested them that now we are 4 of us, so why not we have one public program, and they were scared. But somehow I convinced them, I brought them to Chennai, and we gave in about 5 years back one exclusive public show, the first of its kind in India, with 5 gents and 1 lady called Pratisha. That's how we began giving public shows. பெயர் அருண்குமார். நான் பவானி சர்ஜிக்கல்ஸ் என்ற ஒரு சர்ஜிக்கல் கடை நடத்தி வருகிறேன். எனக்கு விசிலிங் மீது அளவு கடந்த ஆர்வம் உண்டு. எனது 10 வயதிலிருந்தே இந்த விசிலிசையை செய்து வருகிறேன். இதற்காக இந்திய விசிலிசை சங்கம்னு ஒன்று இருக்கிறது. ஆல் இந்தியா அளவில் இருக்கிற அந்த விசிலிசை சங்கத்திற்கு தெற்கு மண்டலத்துக்கு தலைவர் பொறுப்பாக ஏற்றிருக்கேன். விசில் இசை என்று சொன்னால் இதழிலிருந்து ஒலி வருவதால் இதை இதழ் ஒலி இசை என்று தமிழில் அழகாக கூறலாம். அதிகம் பேருக்கு விசில் அடிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் விசில் அடிக்கலை, விசிலில் இசைக்கிறோம். விசிலில் எல்லா விதமான பாவங்களையும் ராகங்களையும் கொண்டு வந்து இதை கேட்குறவங்கள மெய்மறக்க செய்கிறோம். விசில் இசைனால் எப்பேற்பட்ட மன அழுத்தமும் குறைஞ்சி ஒரு மனுஷனை உண்மையான நிலைக்கு கொண்டு வருது. இந்த விசில் இசையை உலகம் முழுக்க பரப்பணுன்றது எங்களது முக்கியமான குறிக்கோள்.
இந்தியன் விசிலர் அசோசியேஷனுடைய சதன் சாப்டர் ட்ரெஷராக இருக்கிறேன். இப்போ எனக்கு 56 வயசு ஆகுது. கடந்த 46 வருஷமும் விசிலிங் பண்ணுறேன். பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய ஆர்வம் என்னை இன்னும் அதிகமாக விசிலிங் பண்ண ஆசைப்படுறது. மேலும் எனக்கு 1977 ஆல் இண்டியா செலெக்ஷன்ஸில் நான் டெல்லி போனேன். அங்கே ஒரு 3 ஆண்டுகள் இருக்கேன். அப்புறம் அங்கேருந்து அந்தமான் போனேன். அந்தமானில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். இப்படி என்னுடைய பல நேரங்கள்லையும் என்னுடைய பயணங்கள்லாம் எனக்கு ரொம்ப துணையாக இருந்தது விசிலிங் தான். இன்னும் சொல்ல போனோம்னா விசிலிங் வந்து சந்தோஷத்தில் வரும். அதாவது நாங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் விசில் பண்ணுவோம். 2007 நான் இந்தியன் விசில் அசோசியேஷன் வந்த பிறகு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் விசில் பண்ணுறோம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே விசிலிங் வந்து இந்த அளவுக்கு அதை மக்கள் ரசிக்கிறாங்க, அதை ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்டை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறது தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். I just saw how pure it was, the first time I saw the clarity in their whistling, how people are motivated to whistle, and how this can be an inspiration for other people. How it's soothing for people to hear it. Generally, இப்போ வந்து யாருக்காச்சும் மனசு வந்து சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து it will be a very good inspiration to come and listen to all this. So I recommend everybody to go and sit and listen to what people, listen to how people whistle and listen to, basically just go and enjoy, sit there and enjoy. And if you see at the age group, my God, it must be stunning for many people to know that we have had whistlers from the age of 7 to 75. Even today, there is one gentleman in Surat who is 75 and he is whistling. And the girl who was of 7 years age is today 12 years, and even at 12 years, this girl whistles like a wizard. So that's our little star. We call her as Little Star Pooja.
இந்திய சீட்டியாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த திரைப்பட பாடல்களை விசில் மூலம் இசைக்கும் நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரமௌலி செய்தியாளரிடம் பேசுகையில், இந்திய விசில் இசை சங்கம் 2004ஆம் ஆண்டு புனேயில் ரிக்வேத் தேஷ்பாண்டே என்பவரால் தொடங்கப்பட்டது என்றும், இந்த அமைப்பில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண் கலைஞர்களும் விசில் இசை இசைத்து வருவதாகவும் தெரிவித்தார். 8 வயது முதல் 62 வயது வரை உள்ள கலைஞர்கள் பல்வேறு வகையான ஒலிகளை விசில் இசை மூலம் இசைத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த கலையில் சிறந்து விளங்குபவர்கள் அனைவருமே தாங்களாகவே பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டவர்கள் என்றும், இதற்கென தனியாக பயிற்சி அளிப்பது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள், கர்நாடக இசை, நாட்டுப்புற பாடல்கள், வழிபாட்டு பாடல்களை கலைஞர்கள் இசைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். To bring it a little closer to our achievements, 4 of us from our national team went to China and we competed in India International Whistling Convention with the Korean people, Japanese, Chinese and from USA, Canada, and when we performed there, we found that those people are far ahead in whistling, but as far as melody is concerned, there was nobody to beat the Indian melody. And at the end of all the events, we were participating in the solos of men and women category, and we also participated in allied category, and in allied category we won 3rd prize in the very first attempt that we made at the international scene, and this is the trophy that we won at China. வணக்கம். என் பெயர் எம்ஆர் சுப்பிரமணியம். நான் 30 வருஷமாக இந்த இசைத்துறையில் இருக்கேன். என்னால் பாடவும் முடியும், விசிலாலையும் இசைக்க முடியும். பாட முடியும்னு சொல்லும்போது பல குரல் என்னால் பாட முடியும். ஆண் குரல், பெண் குரல், அதுலேயும் ஒரு வித்தியாசமான குரல்கள். ஒரு சாம்பிளுக்காக ஒரு பாடலை பாடுறேன். மேகம்தான் நிலவ மூடுமா, மவுசு தான் குறையுமா, வெக்கப்பட்டு வந்த வாசக்கொடிக்கு மெட்டப்பட்டு வந்த ராசாவே, வாய்க்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் குறையாத ரோசாவே. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, விசில் ரொம்ப அருமையான விஷயம், நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம். அது நமக்கு மனசுக்கு இன்பமாக இருக்குது, மற்றவங்களையும் இன்பப்படுத்துறது. இந்த இசையிலேயே இந்த விசில் ரொம்ப அழகாக இருக்குது, சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அதில் எவ்வளவு எஃபெக்ட் போடணுங்கிறது நினச்சி பார்க்குற போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதனால் இந்த கலைஞர்களை நம்ம கண்டிப்பாக வாழ்த்தணும்.
குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். என்னுடைய பெயர் வெங்கட்ராமன், 65 வயது இளைஞர். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே விசில் இசைக்கிறதுனா ரொம்ப மிகுந்த ஆர்வம் காட்டினவங்க. வீட்டில் அப்பப்போ அவங்க கோவிச்சுனா கூட நான் மொட்டை மாடியில் போய் தனியாக விசில் அடிச்சுன்னு இருந்தேன். அது இந்த இந்தியன் விசில் அசோசியேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் விசில் அடிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு விசில் இதழ் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறையா பண்ணியிருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே ஹிந்தி சாங்ஸ் விசில் பண்ணியிருக்கேன். முகமது ரஃபி, கிஷோர் குமார், ஆஷா பன்சலே, லதா மங்கேஷ்கர், மன்னாடி சாங்ஸ்லாம். இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் தமிழ் சாங்ஸ்லாமும் விசில் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ 65 வயசு ஆனால் கூட எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான இப்போ இளைய தலைமுறையில் விரும்புகிற சில முக்கியமான பாடல்கள்லாம் நான் விரும்பி இம்மீடியட்டாக விசில் கற்றுட்டு பண்ணிடுறேன். நான் ஒரு உதாரணமாக இப்போ 7ஆம் அறிவு படத்தில் ஒரு சாங் ஒன்று முன்னந்தி சாரணி, அதை ஒரு சும்மா ஒரு 2 லைன் விசில் பண்ணிடுறாங்க. இப்போ சிறிது நாளைக்கு முன்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம், லிவிங் லெஜண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் பலதரப்பட்ட பாராட்டுகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு 3.5 மணி நேரம் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப சிறப்பாக, குறிப்பாக அழகாக குட்டி குட்டி பாட்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா விசிலோட பாடினாங்க அவங்க. நானும் விசில் பண்ணுவேன், ஆனால் இங்கே பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க பண்ணது பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே விசில் பண்ணுவோம். வைஜி சார் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம் வந்தால் கூட நாங்கள் எல்லாம் விசில் போட்டுட்டு தான், நான் சமைக்கிறச்சே கூட விசில் போட்டுட்டு சமைப்பேன். அசத்தலாம்ல. as earlier said, விசில் நம்மளுக்கு கேட்க மியூசிக்காகவும் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. And the fact is that the members of IWS also made a Limca national record at the year 2008. So we wish them all the very best to achieve Guinness World of Records very soon, and we are all awaiting. I would like to make a special mention about what happened in the first convention in 2008 that we had at the All India level. There we had exclusively set aside half a day where 48 of our whistlers performed together
in unison our one of the national songs, that is Sare Jahan Se Acha Hindustan Hamara, and that is how we entered into the Limca Book of Records with 48 whistlers performing this song. And just to give the starting two lines, I would like to whistle that for all of you, and that is